உங்களின் மகன் மீது 3வது முறையாக நம்பிக்கை வைத்த டெல்லி மக்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கு டெல்லியில் 24 மணி நேரமும் மின்சாரம் பெற்ற குடும்பங்களின் வெற்றி இது. தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களின் வெற்றி இது. இன்று நாட்டில் ஒரு புதிய அரசியலுக்கு டெல்லி மக்கள் வழிகாட்டியுள்ளனர். இது ஒரு நல்ல அறிகுறி. இது நேத்து தொடர்ந்து 3வது முறையா டெல்லி சட்டசபை தேர்தலில் ஜெயிச்ச ஆம் ஆத்மி பார்ட்டியோட லீடர் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொண்டர்கள் முன்னாடி பேசின வார்த்தைகள். எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டும் இல்லாத அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து 3வது முறையா முதலமைச்சராகி டெல்லி அரசியல்ல நேஷனல் பார்ட்டிஸான பிஜேபி அண்ட் காங்கிரஸுக்கு சிம்ம சொப்பனமான கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்று நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதியில 62 தொகுதியில ஜெயிச்சு 3வது முறையா ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுபவர் அந்த பார்ட்டியோட லீடர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். யார் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால்? ஹரியானால ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த இவர் ஐஐடி கோரக்பூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு டாடா ஸ்டீல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக தன்னோட ஜாபை ரிசைன் பண்ண கெஜ்ரிவால் 1995ல குரூப் 1 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு வந்தார். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட தொடங்கின கெஜ்ரிவால் 1999ல பரிவர்த்தன அமைப்பை தொடங்கி ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இதுவரை பெருசா அறியப்படாத அரவிந்த் கெஜ்ரிவால் 2006ல தன்னோட ஜாபை ரிசைன் பண்ணி அண்ணா ஹசாரேவோட சேர்ந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு டெல்லி மக்களுக்கிடையே பரவலா பேசப்பட்டார். தொடர்ந்து 6 வருஷம் அண்ணா ஹசாரேவோட டிராவல் பண்ண அரவிந்த் கெஜ்ரிவால் 2012ல அவர் விட்டு பிரிஞ்சு முழு நேர அரசியலுக்குள்ள நுழைந்தார். ஆம் ஆத்மி பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு அடுத்த வருஷமே நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு காங்கிரஸோட 15 வருஷ ஆட்சிக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சார். ஆட்சி பொறுப்புக்கு வந்த அப்புறமும் தன்னோட ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை காங்கிரஸ் அண்ட் பிஜேபிக்கு எதிராக தொடர்ந்தார். 2014 பிப்ரவரியில் நடந்த டெல்லி அசம்பிளியில் கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டான ஜான் லோக்பால் பில்லை பாஸ் பண்ண முடியாத காரணத்தால் தன்னோட சிஎம் போஸ்டையே ரிசைன் பண்ணார். அதுக்கு அடுத்த வருஷமே 2015ல் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் மெஜாரிட்டியான சீட்டை வின் பண்ணி இந்த முறை அதிக பலத்தோட நேஷனல் பார்ட்டிஸ் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் அலற விட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ நடந்த 2020 எலெக்ஷன்லையும் ஹேட்ரிக் வின்னை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஒரு சாதாரண மனிதர் எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டும் இல்லாமல் சென்ட்ரலில் பவரில் இருக்கிற பிஜேபியையும் ஆப்போசிட் பார்ட்டியான காங்கிரஸையும் தாண்டி எப்படி 3வது முறை டெல்லியில் இவரால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது? காரணம், ஆம் ஆத்மி பார்ட்டி மத அரசியலையோ ஜாதி அரசியலையோ முன்வைக்கல. அவங்களுடைய முதல் குறிக்கோளே ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும், டெல்லி மக்களுக்கு நலத்திட்டங்களை அமைச்சு தரணும். இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கனவா இருந்துச்சு. 2015ல் ஆட்சிக்கு வந்தப்போ முதல்ல தொடங்கப்பட்ட திட்டம் தான் மோஹல்லா கிளினிக். லோ இன்கம் உள்ள ஃபேமிலிக்காக தான் இந்த மோஹல்லா கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவரை டெல்லியில் 450 கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஹெல்த் சர்வீஸை இந்த கிளினிக்ல போர் ஃபேமிலிக்காக ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவரை இந்த மோஹல்லா கிளினிக்கால 20 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் மொத்தம் 1000 மோஹல்லா கிளினிக்கை உருவாக்குறது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கனவு. எஜுகேஷனில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணார். 2017ல் 5000 நியூ கிளாஸ் ரூம்ஸை 100 டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இனாகிரேட் பண்ணார். மேலும் ஆம் ஆத்மி கவர்மெண்ட் டெல்லி ஸ்டேட் பட்ஜெட்டில் ஹையஸ்ட் ஷேரை எஜுகேஷனுக்கு ஒதுக்குனாங்க. டெல்லியில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸோட அட்மிஷன் ப்ராசஸை டிரான்ஸ்பரன்சிக்கு கொண்டு வந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். 2020 எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் சில அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாரு. டெல்லியில் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் டிராவல், மிடில் கிளாஸ் ஃபேமிலியை குறி வச்சு ஃபர்ஸ்ட் 200 யூனிட்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாரு. ஃப்ரீ வைஃபை, உமன் சேஃப்டிக்கு 3 lakhs சிசிடிவி கேமரா அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லா ஆப்போசிட் பார்ட்டிஸையும் கொஞ்சம் கலங்கடிச்சதுன்னு சொல்லலாம். இந்த திட்டங்கள் எல்லாம் 2020 எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிக்க ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இன்னொரு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது ஆம் ஆத்மி பார்ட்டியோட பாசிட்டிவ் கேம்பெயின் தான். நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லாம ஆல்ரெடி அவங்க ஆட்சியில் இருந்தப்போ செஞ்ச நலத்திட்டங்களை ஹைலைட் பண்ணி கேம்பெயின் பண்ணாங்க. ஆனா மற்ற அரசியல் கட்சிகளோ வெறுப்பை முன் வச்சு கேம்பெயின் பண்ணாங்க. ஆனா டெல்லி மக்கள் தெளிவா வாக்களிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டெல்லி மக்கள் வளர்ச்சியை விரும்புறாங்கன்னு தெளிவா காட்டுது. இந்த மாதிரியான அரசியல் மற்ற மாநிலங்கள்ல எடுப்படுமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். என்னைக்கு மற்ற அரசியல் கட்சி ஓட்டுக்கு பணம், மத பிரிவினை, ஜாதி அரசியலை கைவிட்டு மக்களை நாட்டு நலனுக்காக அரசியல் பண்றாங்களோ அப்பதான் இதெல்லாம் சாத்தியம். இதெல்லாம் அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்லாம ஓட்டு போடுற மக்களுக்கும் பொருந்தும். அவங்களும் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நாட்டோட வளர்ச்சிக்காக மட்டும் ஓட்டு போடணும். தேங்க்யூ.